எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மலையேற போகிறோம். இந்த மலைக்கு பேர் மருத்துவ மலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மருந்து வாழ் மலை. அதாவது நிறைய மூலிகைகள் நிறைஞ்ச மலை. இது ஒரு அற்புதமான மலை. தரையிலிருந்து 1900 அடி உயரமான ஒரு மலை. அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1900 அடி உயரமான ஒரு மலை. வாங்க இந்த மலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாகர்கோவிலேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் பொற்றையடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இன்றைக்கி என் கூட அஜித், மதுரை பையன், நல்ல பையன், அண்டு எல்லோரும் தெரிஞ்ச கேமராமேன் அவர் தான். வாங்க மேலே ஏறலாம். போகிற வழியில் நிறைய கோயிலெலாம் இருக்குது. வரிசையாக பார்த்துட்டே போகலாம். வாங்க. நீங்கள் மேலே ஏறும்போதே உங்களுக்கு இந்த கிருஷ்ணர் இருப்பார். நீங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு மேலே ஏறலாம். இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது. அங்கே வரிசையை காட்டுறேன். இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. மேலே ஏறின உடனே ஆஞ்சநேயர் இருக்குது. ஐயப்பன் இருக்காரு. அப்புறம் இது லாக்ல இருக்கு. பிள்ளையார் நினைக்கிறேன். கரெக்ட், பிள்ளையார் இருக்காரு. இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. கும்பிட்டு அப்படியே மேலே ஏறலாம். வாங்க. நீங்கள் மேலே வர்றப்ப உங்களுக்கு சின்ன சின்ன கோயில்களாக இருக்கும். ஐயப்பன் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், இந்த சிவன் லிங்கம் இருக்கும், அப்புறம் பிள்ளையார் இருக்கும். இதெல்லாமே இருக்கும். நீங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறலாம். மேலே ஏறினீங்கன்னா ஒரு அன்னபூர்ணா மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது. அதுக்கு மேலே ஏறலாம். மேலே வரைக்கும் படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கால்வாசி வரைக்கும் படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். தோராயமாக ஒரு 45 நிமிஷத்தில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் வாங்க. நீங்கள் மேலே ஏறுறப்ப ஒரு குகை இருக்குது, சின்ன குகை. இது பார்க்கறதுக்கு அகத்தியர் சிலை மாதிரி இருக்கு. நீ ஒரு கும்பிட்டு மேலே ஏறலாம். அகத்தியர் மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன குகை. இங்கே தவம் செஞ்சிருப்பாங்க கூட சொல்றாங்க. இந்த மலையில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா சித்தர்கள் தவம் செஞ்ச குகை மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் போய் பார்க்கலாம். இன்னும் சித்தர்கள் இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு கூற்று இருக்கு. மேலே போய் அதை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வர்றப்போ படிக்கட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் மேலே மேலே அப்படியே செங்குத்த ஏறி வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிவன் கோயில் இருக்குது. பரமாத்ம லிங்கேஸ்வர் கோயில் இருக்குது. இது ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. ஆனால் கட்டி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே கூடி போய் பார்க்கணும். நல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு நீ ஏறி உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அது உட்காரதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலாம்.
நீங்கள் வந்துட்டு அந்த சிவபெருமானை கும்பிட்டுட்டு அப்படியே வலது பக்கம் ஏறினீங்க அப்படின்னா ஸ்ரீ ஸ்வரூபம் குகை அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அவரோட குகை ஒரு தவம் செஞ்ச குகை அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே இதை ஒரு தவம் செஞ்ச குகையாக இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறலாம். நீங்கள் இந்த குகை காமிச்சல ஸ்வரூபம் குகை, அதுக்கு மேலே வந்தீங்கன்னா திருமூலர் குகை. இது வந்து ஒரு தவம் செஞ்ச குகை மேலே போட்டிருக்கிறாங்க. 1986 துரைசாமி நெல்லை குக்கரக்குளம். நெல்லைனா திருநெல்வேலி சொல்லுவாங்க. குக்கரக்குளம் அந்த சென்டர். அப்படியே மேலே ஏறலாம். மேலே இവിടുന്ന് 1.5 കിലോമീറ്റർ ഉയരെ പോയാലേ அங்கே ஒரு குகை உண்டு, பெரிய குகை. 19 பேருக்கு இருக்கலாம். அது இங்கே எத்தி நோக்கியாலே காண முடியும். இங்கே இறங்கி அங்கே போகும்போது ஒரு 50-100 பேருக்கு இருக்கும். குகை பேர் அங்கே குருதேவனுக்கு தபஸ் செய்த இடம். அது பிள்ளத்தளம். அங்கே முருகனை எல்லாம் கண்டுட்டு ചെറുതായിട്ട് ബാലമുരുകനായിട്ട് அந்த பல காலகட்டத்தில் குருதேவனுக்கு கண்டிருக்கு. நான் அதுக்குள்ளே 8 வருஷம் இருந்து தபம் பண்ணி மேலே ஏறி வர்றப்பே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கடைகள் இருக்குது. மோர் இருக்கா, மாங்காய், குடிக்கிற தண்ணி, வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் மேலே ஏறி வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதாவது வேணும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கும். மேலே தண்ணி கிடையாதான். ஸோ அதனால் இங்கேயே வாங்கிட்டு போயிருங்க. கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருங்க. இங்கே ஒரு குகை இருக்கு போகிறேன். இந்த குகை வந்து பார்த்தோம்ல, இந்த திருமூலர் குகையை பார்த்தோம்ல, அதுக்கு மேலே வந்துட்டு தைக்காடு ஸ்ரீ ஐயா குருதேவர் குகை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. தைக்காடு ஸ்ரீ ஐயா அவர் வந்து தவம் செஞ்ச குகை அப்படின்னு நினைக்கிறேன். அற்புதமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, எந்த ஒரு காற்று அந்த இது கூட இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ஆனந்தகிரி அப்படின்னு போட்டு ஒன்று இருக்கு. இங்கே நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. யாரும் தங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும். இந்த சிவன் கோயில் மேலே இருந்தீங்கன்னா மொதல் ஒரு குகை, ஸ்வரூபம் அந்த குகை, திருமூலர் குகை, அப்புறம் ஐயா அவர் குகை, இப்போ ஆனந்தகிரி, எல்லாமே நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களால் இந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து பார்க்க முடியும். இது முருகன், அது யாராக இருக்கும், நந்தி, சிவபெருமான், விநாயகர். நீங்கள் வந்து பார்க்கலாம். இது பார்வதி தேவியாக இருக்கணும். சொன்ன மாதிரி இருக்கு. மேலே இங்கே கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூடி மேலே ஏறணும், உச்சிக்கு போகணும். இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன்.
பாருங்களேன், உட்காந்து ஓய்வு எடுக்கிற இடம் எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. ஜன்னல்ல இருக்கு. இந்த இயற்கையான இந்த குகையை வந்து அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயில் சொன்னல, ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ள வந்தீங்கனாலே இந்த வாசமே உங்களை அப்படி இழுக்குது, நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம பாதி மலைக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேலே இப்போ உச்சிக்கு போக போகிறோம். அங்கே ஒரு குகை இருக்குது, அப்புறம் மேலே வந்து ஒரு அனுமார் கோயில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இங்கே இப்போ ஒரு அனுமார் கோயில் காமிச்சல, இதை பார்த்துட்டு அங்கே இருக்க பாதை, போகிற பாதை அப்படி கூடி போகணும். வாங்க போகலாம். அந்த படிக்கட்டு எல்லாமே முடிஞ்சிடும், இந்த அனுமர் கோயிலோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கல் மாதிரி தான் பாதைகள் போகும், நீங்கள் பார்த்து வரணும். அம்புக்குறி வந்து போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி பேர் எழுதி வச்சுருப்பாங்க ஏதாவது, அதை பார்த்து வந்துடலாம். அதிகமாக எந்த பக்கம் பேர் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நின்று 2 சைடு பாருங்கள். எந்த சைடு எழுதியிருக்கிறாங்க, எந்த சைடு போன மாதிரி தெரியுதோ அந்த சைடு போங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இடம் காமிச்சல, ஒரு இடத்துல இருந்து சொன்னல, இந்த பாறை வந்து இந்த படிக்கட்டி இதோட முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் பாறை தான்ட்டு. அதுலேருந்து ஒரு எப்படி ஒரு 50 அடி மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பாதை வந்து 2 பக்கமாக போகும். நீங்கள் வலது பக்கம் தான் அது மெயின் பாதை. நீங்கள் வலது பக்கம் மேலே போனீங்க வந்துட்டுனா மேலே அந்த அனுமர் கோயிலுக்கு போகலாம், மலை உச்சிக்கு போகலாம். இடது பக்கம் ஒரு பாதை போகும். இந்த இடது பக்கம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பக்கம் ஒரு சொன மாதிரி ஒன்று இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றாங்க. இப்போ வந்து நான் இடது பக்கம் வந்திருக்கேன், இதை பார்த்துட்டு நம்ம மேலே ஏறலாம். இந்த பாதையில் யாரும் அந்தளவுக்கு தெரியாதான், டூரிஸ்ட் யாருக்கு தெரியாது. நீங்கள் வர்றீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை வாங்க. இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுதா, இங்கே வந்து ஒரு முருகன் இருக்காரு. ஒரு முருகன் இருக்காரு, ஒரு சின்ன குகை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒல்லி பாட்டில் இருக்குடா, பிளாஸ்டிக் பாட்டில். வாங்க அப்படியே மேலே ஏறலாம். இந்த அப்படி இது பாருங்களேன், அற்புதமா இருக்கு. நீங்க தூரத்துல இருந்து வந்தீங்கன்னா ஒரு 2 மலை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 மலைக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மெயின் பாதையில போகாம சைடு பாதையில வந்தீங்கன்னா காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். பார்த்து வா, சூப்பரா எண்டு வரைக்குமே போகுது இல்ல. வா போலாம். நீ ஃபர்ஸ்ட் மலை எப்படி ஏற விட்டீங்களப்பா? ஆமா, இது இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்கு அஜித்துக்கு. நல்லா இருக்குங்க, உண்மையில ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஒன்று. சூப்பராக இருக்கு. கொணா கொகை மாதிரி போயிட்டே இருக்குது, ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. கடைசி வரைக்குமே இருக்குடா. வர பார்த்து 2 மலைக்குள்ள வர மாதிரி இருக்கு. அந்த 2 மலையும் ஒரு பாறை வந்து சென்டரில் இருக்க மாதிரி. அது வரைக்குமே பாதை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஏறிடுவோம். இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் தான்
நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு மலை ஏறணும்ட்டு. கையை தூக்கிட்டா. நீங்கள் பிடிச்சிருங்களா? பிடிச்சிரு பார்த்து தண்ணி பார்த்து வை. எறும்பு இருக்கும், பார்த்து வா. நான் யானை மலையில் பட்டது எனக்கு நல்லா ஞாபகம் வருது. மேலே ஒரு கோயில் இருக்கு. ஏய் சூரியன் அற்புதமாக வருது பாரு. நம்மளுக்கு மேலே படுற மாதிரி இருக்கு. அப்படியே சூரிய அப்படியே இந்த 2 மலைக்கு நடுவில் உங்களுக்கு தெரியல, இருங்க தெரியல நான் பார்க்குறேன். அதாவது இது ஒரு மலை, இது ஒரு மலை, சரியா? மேலே வந்து ஒரு பாறை இருக்குது. அந்த பாறைக்கு நடுவில் கூடி வெயில் வருதா? இங்கே அதில் நம்ம ஒரு கோயில் வேறு கட்டி வச்சிருக்காங்க. வாங்க. கல் போட்டிருப்பாங்களோ? கல் போட்டு தான் வந்திருப்பாங்க. இல்லை இருக்காங்க, வேறு இருக்கும். ஏற முடியாத இடத்துல கல் அவங்க குறைஞ்சிருக்கலாம். வேறு இந்த மரத்தோட வேறு. மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கு, தெரியுதா? நான் ஒரு பாறை இருக்குன்னு இல்லை மேலே ஒரு சிவன் கோயில். இயற்கையா இந்த தனி வெடி பாருங்க. ஓகே கைஸ், இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது வரைக்கும் வந்து நான் அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். டு பி கண்டினியூ. நாளைக்கு 5 மணி வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பல்கியாக இருந்தவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பெரிய பள்ளம், இந்த பக்கம் கூடி ஏறணும். ஏய் எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை.